வணக்கம். சன்யூஸின் காலை செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷமீனா தினேஷ்குமார். செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதலில் இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்தி. இனி விரிவான செய்திகள். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் நிலவும் காற்றழுத்த. இனி விரிவான செய்திகள். சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. தென்மேற்கு வங்கக்கடல் நிலவும் காற்றழுத்த. ஒரு குகேஷின் வெற்றி லட்சக்கணக்கான குகேஷிகளை உருவாக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். இளம் வயதில் பாஜக கூட்டணிக்கு அதிமுக வர வேண்டும் என்று பாஜக தலைவர்கள் நினைப்பதாக அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்த நிலையில், கூட்டணி தொடர்பாக பேச இன்னும் நீண்ட நேரமும் காலமும் இருப்பதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அவர்கள் இருவரும் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். செய்திகளில் தொடர்வது சிறிய இடைவேளை. சென்னை துறைமுகத்தில் கடலுக்குள் கால் தவறி விழுந்த விபத்தால் தண்ணீரில் மூழ்கிய ஓட்டுநரை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சென்னை தங்கள் ஊர் அழிந்து போய்விடக்கூடாது என்ற ஒரே காரணத்திற்காக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகே இருக்கும் சி கரிசல்குளம் கிராமத்தினர் வெகு தொலைவில் இருந்து ஆட்டோவில் வந்து விவசாயம் பார்த்து செல்கின்றனர். மானாமதுரை அருகே புஷ்பா 2 திரைப்படத்தின் வசூல் நடிகர் அல்லு அர்ஜுனின் கைது நடவடிக்கைக்கு பிறகு 70% அதிகரித்துள்ளது. இந்த மெகா வசூலுக்கு அல்லு அர்ஜுனின் கைது நாடகத்தை அரங்கேற்றியதே காரணம் என்று விமர்சிக்கின்றனர் நெட்டிசன்கள். உண்மை என்ன என்பது பற்றி தற்போது பார்க்கலாம். மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் சன் நியூஸ் தொலைக்காட்சியுடன்.